ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வழியாக நம்ம வந்து DJI மைக் வந்து வாங்கியாச்சு. இத்தனை நாளாக வந்து நான் எதுவும் ஜாம்பி படத்தில் வர மாதிரி கிட்ட மூஞ்ச காட்டி பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நான் பேசுகிறது வந்து இந்த ஃபோனில் இருக்க மைக்கு வந்து கேட்குது. அதனால் வந்து நிறைய பேர்கிட்ட அசிங்கமாகவும் திட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, தூரமாக யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது, சவுண்டே வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட் ஒரு 5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி மைக்கை தான் வாங்குவோமேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து எப்படியோ வாங்கியாச்சு. DJI மைக் மினி 2 வாங்கியிருக்கோம். இது எவ்வளோ, இது அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அன்பாக்சிங்க்கு போய்டுவோம். இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. ஆன்லைனில் வந்து ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஹைனா, DJI மைக் மினி வந்து 10,500, இது வந்து 16,500, ஒரு 6,000 வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த DJI மினி. ஆனால் நேரில் வாங்கினப்போ ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. எவ்வளோ கம்மின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம், ஆரம்பிப்போம். பார்த்துக்கோங்க, இதுதான் பாக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர் போட்டிருக்கோன்னா, லைட் வெயிட், வெர்சடைல், காம்பேக்ட் ஸ்டோரேஜ், அப்புறம் ஹை குவாலிட்டி ஆடியோ, மிக்ஸ்டு டிவைஸ் டிரான்ஸ்மிஷன், 3 வாய்ஸ் டோன் ப்ரீசெட்ஸ், 2 லெவல் நாய்ஸ் கேன்சலிங், ஆட்டோமேட்டிக் லிமிட்டிங் டு ப்ரிவெண்ட் ஆடியோ கிளிப்பிங், அப்புறம் DJI Osmos ஆடியோ டைரக்ட் கனெக்ஷன், 48 hours ஆப்ரேட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன போட்டிருக்கு. பாக்ஸில் என்னென்ன சொல்லிட்டு போட்டிருக்கு, அதெல்லாம் நமக்கு வேணாம். கீழே நிறைய சைனாவாக எழுதிருக்கு, அது என்ன கருமனே தெரில. DJI லோகோ, அதுக்கப்புறம் DJI.com மேலே ஒன்றும் இல்லை, கீழே வந்து சில இது இருக்குது. இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அழகாக ஒரு இதை உரிச்சாலே போதும் போல். நல்லா இருக்குல்ல பண்ணுறதுக்கு. அந்த பக்கமும் எடுக்கணுமா? மேலே ஒரு QR கோட் இருந்துச்சு. உள்ளே இந்த பேக் இருக்குது. நல்லா தலைக்காணி மாதிரி இருக்குது. இங்கே வச்சுருவோம். அப்புறம் மேனுவலு, அப்புறம் DJI ஸ்டிக்கரு, சிம் கார்டு ஸ்டிக்கர்லாம் இருக்குது, வாரண்டி கார்டு எல்லாமே இதில் இருக்குது போல். இப்போ வந்து நம்ம அந்த கவரை துடைப்போம். இது வந்து இங்கேயே ஓரமாக இருக்கட்டும். தலைக்காணி மாதிரி இருக்குது. குட்டி தலைக்காணி எப்படி இருந்தால் அது மாதிரி சாஃப்டாக இருக்குது. DJI பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உள்ள ஆஹா இதுதான் அந்த கலராக வந்து அந்த மேலே மைக் மேலே போடுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை இங்கே வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள், ஆக்ஸ் கேபிள் 2.5 வந்து கொடுத்துருக்காங்க. 2.5 to 2.5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் C கேபிள் 2 சைடு C வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. இது வந்து அப்படியே வச்சுப்போம். ஏன்னா நம்ம கேமராவில் வந்து இப்போதைக்கு மாற்ற இது இல்லை, ஏன்னா ஃபோனில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போதைக்கு அதை ஓப்பன் பண்ணாமலே இருக்கட்டும். இதுதான் மைக்கு. இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிக்கான் பேக்கெட். சின்ன வயசுலலாம் இது சாப்பிட்டு சாவு பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி, ஆனால் தப்பிச்சிட்டேன். இந்த சிலிக்கான் பேக்கெட் வந்து போட்டிருக்காங்க, தண்ணி வந்து எப்போ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஜிப்பு வேறு இருக்குங்க. பாருங்க, இதுக்குள்ளே என்ன வைப்பாங்கன்னு தெரியல. யாரா காசு கழிச்சு வச்சுருக்காங்களா? ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்து இந்த பக்கமும் சில பேக்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டு நல்ல வேலை பார்த்தேன், இல்லைனா மேக்னெட்டு இல்லைன்னு சொல்லிட்டு DJI குடும்பத்தையே திட்டிடுவேன். ஆனால் இதுலேயே எவ்வளோ ஸ்டாக்காக ஒட்டியிருக்கு. பார்த்திங்கன்னா DJI போட்ட 2 மேக்னெட் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணுறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே வந்து ப்ளக்கில் வந்து ஒயிட் கலர் கேப் இருக்கும். நான் நிறைய வீடியோ பார்த்தேன், அது வந்து ஒயிட் கலர் கேப் தான் இருக்கும். அதனால் இவங்களே பிளாக் கலர் கேப் கொடுத்துட்டாங்க. அது எக்ஸ்ட்ரா ஸ்லாட் வேறு இருக்கும். நல்ல வேலை பேக்கில் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்களே, பரவாயில்லையே. வேறு எதுவும் இல்லை, எடுத்து உரமாக வச்சுருவோம். இப்போ வந்து ஒட்டிக்கிச்சுங்க, இப்படி வச்சேன், இது ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. வெயிட்டாக இருக்கானா, மைக்கை விட இது வெயிட்டாக இருக்கும் போல். பார்த்திங்கன்னா இதுதான் DJIன்னு சொல்லிட்டு இதுலேயும் அந்த லோகோ போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை இதையும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா
மைக்கில் வந்து ஒரு ஒயிட் கலர் 2 வரும், அதையும் போட்டு வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்க. டிஜேன்னு போட்டு எனக்கு வந்து ப்ளூ தான் பிடிக்கும். இது தோட்டத்துக்கே நல்லா இருக்கே. இது சிலிக்கான் மெட்டீரியல் மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் போல். பிங்க் கலரும் செம்மையாக இருக்குல்ல. இந்த பிங்க் கலரும் செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுவும் செம்மையாக இருக்குது, ஆரஞ்சு செம்மையாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. எனக்கு ப்ளூ தான் வேணும். ப்ளூ செம்மையாக இருக்குல்ல. எல்லா கலரும் செம்மையாக இருக்குது. இன்னொரு வேரியண்ட்டில் வந்து 4 கலர் கொடுப்பாங்க. அதில் வந்து மிக்ஸ்டு கலராக இருக்கும். அதை நான் பிக் பண்ண போடுறேன். அதில் வந்து நம்மளுக்கு வரல. இப்போதைக்கு நம்மளுக்கு இது 2 இதில் தான் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 + 2 10 இருக்குது, +2 12 இருக்குது. மொத்தமாக 12 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். மைக்கு தான் மேட்ரு. இப்போ வந்து மைக் எந்த பக்கம் இருக்கணும்? இந்த பக்கம் தான். பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. போட்டுக்கிட்டு தொலைப்பா. பார்த்திங்கன்னா மைக்கு தான். வெயிட்டாக இருக்குது, செம்ம வெயிட்டு. இது வெயிட்டானு பார்த்தா இதுதான் வெயிட்டாக இருக்குது. இது வெயிட் கம்மி தான், ஆனால் இதுவும் வெயிட் தான், செம்ம வெயிட்டு. நான் வெயிட் மிஷின் இருந்தால் அப்புறமா வந்து எடை போட்டு காட்டுறேன். அது ஷார்ட்ஸில் போடுறேன். நகைப்படுது. வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ப்ரெஸ் டு அன்லாக்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரில் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ப்ரெஸ் டு அன்லாக். அதனால் ப்ரெஸ் பண்ணுவோம். லைட் எரியுது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. லைட் எரியுது. மைக்கும் அந்த ரிசீவருக்கும் லைட் எரியுது. இது ரிசீவர், இது 2 டிரான்ஸ்மிட்டர் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆக்ஸ் கேபிளை வந்து மடக்கி இங்கே உள்ளே வச்சுக்கலாம் போல். மைக் வந்து புஷுன்னு செம்மையாக இருக்குங்க சொல்கிறதுக்கே. செம்ம சாஃப்டாக இருக்குது. இதுலேயே அந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 டிகிரி வந்து நம்ம சுற்றி வச்சுக்கலாமா. எப்படின்னா இப்படி எடுத்தோன்னா இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். மேக்னெட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதனால் 360 டிகிரிக்கு வந்து நம்ம சுற்றி கிளிக் பண்ணிக்கலாமா. நம்ம கிளிக் பண்ணுறதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து மேக்னெட்டே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். மேக்னெட்டே வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போ வந்து இத்தனை நாளாக வந்து சார்ஜ் ஏறல எதுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுனால இங்கே வந்து இது இப்படி ப்ளேஸ் ஆகிறதுனால கூட பண்ண முடியல. இவ்வளோ நாளில் வந்து இது இப்படி இருந்துச்சுல, அதனால் திருப்பி போட்டதுனால வர மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வச்சா சார்ஜ் ஏறாது. ஏன்னா இது வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அதனால் இத்தனை நாளாக வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பேட்டரி ட்ரெயின் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் எதுவும் வேணாம். இந்த மைக்கும் வந்து 2 மைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி தான் இருக்கும். அதனால் வந்து இதில் சார்ஜ் இருக்குமானே தெரில. இப்போ இதுதான் ரிசீவரே வந்து பார்க்க செம்மையாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டிக்கர் இருக்குது, ஆனால் சார்ஜ் ஏறி தான் இருந்திருக்கு போல் இத்தனை நாளாக. என்னன்னு தெரில. இதுக்கு மட்டும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டாமல் விட்டுருக்காங்க. இது வந்து நம்ம கோப்ரோவிலேருந்து மாட்டிக்கலாம். இப்படி வந்து லாக் பண்ணிக்கலாம். மைக் ஆர்எக்ஸ் ரிசீவர் வந்து லைட் எரியுது. நம்ம மைக் அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு சார்ஜ் போட்டோன்னா அது ஒர்க் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா அந்த இங்கே டிஜிட்லாம் இருக்குது. இதெல்லாம் கெயினு லெஸ்ஸு ஏதோ சொன்னாங்க. அதை பற்றிலாம் எனக்கு ஃபுல்லாக ஒன்றும் தெரில. மேனுவல் படித்தா தான் எனக்கே தெரியும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குதுன்னா எதுவுமே சுற்றி நாய்ஸே இல்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த மைக்கையும் நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். இதையும் வந்து ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது 360லாம் இல்லை. இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம் போல். வச்சுட்டு இது இருக்குல்ல, இந்த சி டைப்பை வந்து இதில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த பக்கத்துலேருந்து இப்படி இன்சர்ட் பண்ணிட்டா வந்து நம்ம போட்டுக்கலாம். லாக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துருவோம். சீனு போட்டிருக்கு. சி டைப் சார்ஜர் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சீனு போட்டிருக்கு. இதை அப்படியே ஒட்டி வச்சுக்கலாமா? இதை நம்ம சி டைப் போட்டால் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்படியும் அந்த போட்டு எதுக்கு அழுக்காக்கிட்டு. இப்போ வந்து இது வந்து ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. அப்புறம் அந்த டயல் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு லைட்டு, இங்கே ஒரு 2 லைட்டு கனெக்ட் ஆச்சுன்னா காட்டுறதுக்கு லைட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம மைக்கை வந்து அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். உள்ளே பார்த்தாலே செம்மையாக இருக்குது. எதுவும் ஒன்றுமே இல்லை, ஆனால் வெயிட்டாக இருக்குது. எப்போயும் பார்த்திங்கன்னா அப்படியே பல பலன்னு தெரியுது.
இங்கே சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் 2 செகண்ட்ஸ், நாய்ஸ் கேன்சலேஷன் 2 டைம்ஸ், 2 வாட்டி கழுத்துனா நாய்ஸ் கேன்சலேஷனா, ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பேரிங் மோட் 2 செகண்ட்ஸ், எல்லாத்துக்குமே 2 செகண்ட்ஸ் தான். ஐயோ, இந்த மேக்னெட்டு டபக்குன்னு ஒட்டிக்குது. இந்த மேக்னெட்டை கொஞ்சம் ஓரமாக வைப்போம், இதுலேயே ஸ்க்ராட்ச் விழுந்துரும் போல். ஃபுல்லாக மெட்டல் பாடி போல் தான் ஒட்டிக்குது. ஆனால் தொட்டு பார்த்தா மெட்டல் மாதிரி தெரியலையே, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹெவி, இந்த மூடியே செம வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மைக்கை மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். இந்த மைக்கில் இந்த பக்கம் வைக்கலாம், இந்த பக்கமாக வைக்கலாமா? எது இந்த லெஃப்ட் சைடு எது மைக் சைடு கண்டுபிடிக்க முடியாது போல். இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். சூப்பர். அது ஏதோ போட்டுருந்துச்சுன்னா ரிமூவ் பிஃபோர் யூஸ்ன்னு போட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, இங்கே ஒரு ஒயிட் கேப் இருக்குன்னு சொன்னல, அந்த ஒயிட் கேப் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கேப்பு இது வந்து அதிலே இருக்கும். நீ எத்தனை கேப் எடுத்தாலும் இந்த இது மட்டும் லோகோ மட்டும் அப்படியே இருக்கும் போல். அருமையா, இது சாஃப்டாக இருக்குது சமயம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம், ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா பட்டன் அழுத்தினேன், ஆன் ஆகிடுச்சு. இந்த இது வந்து 2 செகண்ட் பிடிச்சிட்டு இருந்தேன். நாய்ஸ் கேன்சலேஷன் எதை அழுத்தணும்? பவர் பட்டனே 2 டைம் அழுத்தினா நாய்ஸ் கேன்சலேஷன் போல். இப்போ மைக் 1 மைக் 2ன்னு காட்டுது. இப்போ மைக் 2 தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அது ரிசீவர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மைக்கில் தான் நம்ம பேசிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, இப்போ எப்படி தெளிவாக கேட்குதா இல்லை கரெக்டாக கேட்குதா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஃபேன் ஆன் பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் வந்து ஃபேன் ஆன் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபேன் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபேன் வந்து நான் ஆன் பண்ணுறேன் போய். இப்போ ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. கேமராவே ஆடுற அளவுக்கு ஓடுது, என் ஃபோனே ஆடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபேன் நாய்ஸ் கேட்குதா அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்கள், கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பட்டனை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணுமா. இப்போ இந்த லைட் எரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 2 பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ லைட் எரியுது. இப்போ நம்ம 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் அந்த பவர் பட்டனை. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இப்போ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ ஃபேன் சவுண்ட் கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹலோ மைக் டெஸ்டிங் ஹலோ கேட்குதா? இப்போ திருப்பி வந்து நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்போ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா, இது வந்து நான் வீடியோ பார்க்கும்போதே ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. இப்போ அந்த ஆசையை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ இந்த மைக்கில் தான் இப்போ பேசிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ ஒன்று எடுத்து இதில் மாட்டி பார்க்க போகிறோம். ஒரு கலரு 2 3 4 5 6 7 8 ஜெல்லிமே ஆடுது. பார்த்திங்கன்னா தெரியும், நாய் வரக்குது. பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, எப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் விழலை, மேன் ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிட்ருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ வந்து நான் இப்போ இதை சார்ஜ் போடுறேன், எதுக்குமே சார்ஜ் இல்லை. இப்போ 2 மைக்கும் வந்து செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணோன்னா இந்த பட்டன் வந்து திருப்பியும் 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நார்மலுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.